தோனி கேப்டன் ஆகிட்டார். இனிமேல் வந்துக்கிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து தோல்வியே கிடையாது, இனிமேல் எல்லாமே சரவெடி வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த வீடியோவில் நம்மளும் பேசியிருந்தோம். சிஎஸ்கே ரசிகர்களும் அதை தான் அதிகமாக வந்துக்கிட்டு எதிர்பார்த்தாங்க. பேட்டிங்னா வேறு லெவலில் இருக்க போது, பவுலிங் டோட்டலாக ஒவ்வொருத்தருமே நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்பிள் கேப் நம்மக்கிட்ட தான் இருக்குது, இன்னமும் நல்லா போடுவாங்க. குறைவான ஸ்கோரில் வந்து எதிரணியை வந்து சுருட்டிடுவாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலாம் போவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். தோனி கேப்டனாக வந்துட்டார். எல்லாமே மாற்றம் பயங்கரமாக போகுது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். இனிமேல் தோல்வியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர எதிர்பார்ப்போடு தோனியே நினச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஆனால் நம்ம டீம் இன்னமும் மிடில் ஆர்டர்லேயும் ஓப்பனிங்லேயும் வந்து சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தோனி மாறிட்டா மற்ற பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதே பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க நல்லா விளையாடுங்கிறத அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சிஎஸ்கேவுக்கும் கேகேஆருக்கு நடந்த மேட்ச்சில் நம்ம என்னென்னமோ நினச்சோமோ அதெல்லாம் வந்துக்கிட்டு ஆப்போசிட் டீம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்காத சிஎஸ்கே டீம் இந்த அளவுக்கு பயங்கரமாக சொதப்பி வச்சுருந்தாங்க, தோத்துட்டாங்க. இது நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாங்க, நமக்கு மேலே இருந்தாங்க. 6வது இடத்துல இருந்த கேகேஆர் ஒரே தான் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காது. இதில் வேறு டாட் பாலுக்கு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால்னால் ஒரு மரம் நடலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அதில் ஒருத்தர் சொன்னார், கலாமையா தேவையில்லாமல் மரம் நட சொன்னார், அதுக்காக வந்துக்கிட்டு நம்ம சிஎஸ்கே வீரர்கள்லாம் வந்து மரமாக நட்டு வைக்கணும், சென்னை ஃபுல்லாக மரமாக நட்டு வைக்கணும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி காலையில் பார்த்தா ஒரு ஏஐ ஃபோட்டோ. அது வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு சிஎஸ்கே ரசிகர் பண்ணாருன்னு தெரியல. ஆக்சுவலாக சிஎஸ்கேவை வந்து ஒரு விரும்பாத ரசிகர் பண்ணியிருக்க மாட்டார். சிஎஸ்கேவை வந்து ரொம்ப டைஹார்ட் ஃபேன் தான் வந்து அதை உருவாக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சிஎஸ்கேவை விமர்சனம் பண்ணணும், அதே நேரத்தில் வந்துக்கிட்டு அந்த ஃபோட்டோ ரசிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி கிரவுண்டு, அதாவது நம்ம சிஎஸ்கே அந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, சிஎஸ்கேவோட அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே வந்து மரங்கள். இப்போ பார்க்குறீங்களா இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா செம்மையாக ஏஐ டெக்னாலஜி வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறப்ப வந்துக்கிட்டு ஒரே ஒரு ஆறுதல், நேற்று தோற்ற மேட்ச்சை இந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இனி வரக்கூடிய மேட்ச் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. மீண்டும் ஒரு தகவலுடன்